காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்னும் திரியேக தேவனுடைய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைக்கான தலைப்பு, அநேகரில் காணவில்லை ஞானம். பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வசனம் 1 ராஜாக்கள் 3:9. நன்மை தீமை இன்னதென்று வகை அறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். இன்றைய திருமறையின் தியான பகுதி 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 முடிய. சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடே சம்பந்தம் கலந்து பார்வோனின் குமாரத்தியை விவாகம் பண்ணி தன்னுடைய அரமனையையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்று மதிலையும் கட்டி தீரு மட்டும் அவன் அவளை தாவீதின் நகரத்தில் கொண்டு வந்து வைத்தான். அந்நாட்கள் மட்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாதிருந்ததினால் ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாயிருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும்
ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். சாலமோனுக்கு நித்திரை தெளிந்த போது அது சொப்பனம் என்று அறிந்தான். அவன் எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தி தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து செய்தான். அநேகரில் காணவில்லை ஞானம். அமெரிக்காவில் 2 வயது சிறுவன் ஒருவன் காணாமல் போனான். ஆனால் அவனுடைய அம்மா அவசர தொலைபேசி செய்தி தெரிவித்து 3 நிமிடங்களுக்கு உள்ளாக சட்டத்துறையில் வேலை பார்ப்பவர் ஒருவர் அந்த சிறுவனை அவன் வீட்டிற்கு அருகே நடந்து கொண்டிருந்த ஒரு விழாவிலே கண்டுபிடித்தார். சாயங்காலம் அவருடைய தாத்தாவோடு அங்கு போகலாம் என்று அவருடைய அம்மா சொல்லியிருந்தார். ஆனால் அந்த சிறுவன் தன்னுடைய விளையாட்டு வாகனத்திலே தானே அங்கு போய் தனக்கு பிரியமான ஒரு ராட்டினத்திற்கு அருகே நிறுத்தியிருந்தான். அந்த சிறுவன் வீடு வந்தவுடன் அவருடைய அப்பா ஞானமாக அந்த சின்ன வாகனத்தின் பேட்டரி மின்கலத்தை எடுத்து அப்புறப்படுத்தி விட்டார். அந்த சிறுவன் புத்திசாலித்தனமாக தனக்கு வேண்டிய இடத்திற்கு சென்றாலும் அந்த வயது சிறுவர்களுக்கு ஞானமும் அவ்வளவாக இருக்காது. அப்படியே இந்த சிறுவனுக்கும் அப்படிப்பட்ட ஞானம் இல்லை. கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஞானம் தேவை. அந்த நாள் இந்த நாள் எப்படி கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும், எப்படிப்பட்ட தீர்மானம் எடுக்க வேண்டும், எங்கே செல்ல வேண்டும், யாரோடு பேச வேண்டும், பேசக்கூடாது, என்ன தீர்மானத்தை எப்படி எடுக்க வேண்டும், இப்படி எல்லாம் ஞானம் நமக்கு வேண்டும். மகா பராக்கிரமசாலியாகிய மகா புத்திசாலியாகிய சாலமோன் ராஜா ஆண்டவரோடு கேட்டது எல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறார். எத்தனை பேர் இப்படி ஞானத்தை கேட்கிறோம்? அருமையானவர்களே, சில சமயம் நம்முடைய ஞானம் எங்கே செல்லுகிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். இங்கே நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலே சாலமோனுடைய தகப்பன் தாவீதினால் ராஜாவாக நியமிக்கப்பட்ட போது சாலமோன் கூட தான் ஒரு சிறு பிள்ளை போல என்று சொன்னான். இறைவன் அவருடைய கனவிலே வந்து நீ விரும்புகிறதை கேள் என்று சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் வசனம் 5 இதை படிக்கிறோம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார் என்று படிக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் இன்றும் உங்களோடும் என்னோடும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். ஒருவேளை சொப்பனத்திலே பேசலாம், தீர்க்க தரிசனங்கள் மூலமாக பேசலாம், சபைகளிலே, ஆராதனைகளிலே, நிகழ்ச்சிகளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது பேசலாம், வேதத்தை நீங்கள் புரட்டும் போது அதன் மூலமாக பேசலாம், இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும் போது ஆண்டவர் உங்களோடு பேசலாம். அப்பொழுது ஆண்டவர் இப்படி ஒரு கேள்வியை கேட்டால், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? சாலமோன் சொல்லுகிறார் பாருங்கள், பதில் சொல்லுகிறார், நான் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்று. 1 ராஜாக்கள் 3:7. இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே, நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்று தன்னை ஒப்புக்கொள்கிறான். ஆகையால் கேட்கிறார், உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகை அறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று சொல்லுகிறார்.
இப்படிப்பட்ட ஜெபமாகத்தான் நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். நம்முடைய விண்ணப்பம் ஆண்டவரோடு கேட்கும் போது ஞானம் வேண்டும் என்று கேட்கிறவளா இருக்க வேண்டும். என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? சாலமோனுக்கு மிகுதியான புத்தியையும் கடற்கரை மணல் அத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார் என்று சொல்லி அடுத்த அதிகாரம் 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் வசனம் 29 படிக்கிறோம். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணல் அத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையானவர்களே, நமக்கு ஞானம் எங்கிருந்து கிடைக்கும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி இதே சாலமோன் நீதிமொழிகள் 9வது அதிகாரம் வசனம் 10 அழகாக நமக்கு கற்றுத் தருகிறார். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து பயப்படுகிறது என்றால் என்ன? அவருடைய கட்டளைகளில் நடப்பது, அவரை பிரியப்படுத்துவது. அப்படி நாம் செய்து கொண்டிருந்தால் நமக்கு ஞானம் தானாகவே இறைவனிடமிருந்து வருகிறது. ஆகவே நாமும் அவரை பற்றி நமக்கு கற்றுக் கொடுக்க இறைவனை வேண்டிக் கொள்வோம். நம்முடைய ஞானத்துக்கு மேலானதை அவரிடத்திலிருந்து நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வோம். அருமையானவர்களே, எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு தேவனுடைய ஞானம் தேவை? கற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை நீங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? இந்த 2 சிந்தனைகளோடு ஆண்டவரோடு நாம் விரும்புகிறதை கேட்போமா? ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல தந்தையே, சாலமோனோடு நீங்க கேட்ட, நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள் என்று நீங்க சொன்னீங்களே, இந்த ஜெபத்திலும் நீர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். நாங்க விரும்புகிறதெல்லாம் ஆண்டவரே, இந்த தியான பகுதி மூலமாக கற்றுக்கொண்டது ஞானம், தேவனுடைய ஞானம், நன்மை தீமை இன்னதென்று வகையறக்கக்கூடிய ஞானம். எங்களுக்கு ஞானமுள்ள இருதயம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது கேட்கிறோம் அப்பா. நாங்கள் இந்த விஷயத்திலே போக்குவரவு அறியாத சிறு பிள்ளைகளாய் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இந்த விண்ணப்பம் உம்முடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருக்க கடவது. உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, சாலமோனுக்கு கொடுத்தது போல நீர் ஆண்டவரே மணல் அத்தனையான மிகுதியான ஞானத்தையும் கடற்கரை மணல் அத்தனையான மனோவிருத்தியை நீர் கொடுத்தீர் என்று பார்க்கிறோம். அப்படியே நாங்கள் உம்மிடம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறோம். சமர்ப்பித்து ஜெயத்தை மாத்திரம் எடுத்துக் கொள்ளுகிறோம். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.